Hi guys, welcome to UK Infotech. ஸோ இந்த பிளேலிஸ்ட்டில் நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்துட்ருக்கோம், HTML போட இன்ட்ரொடக்ஷன், தென் HTML5 என்ன, தென் டெக்ஸ்ட் டேக்ஸ், தென் HTML இருக்கிற இம்பார்ட்டன்ட் டேக்ஸ் பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் இந்த டாப்பிக்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, HTML5 இருக்கிற மல்டிமீடியா டேக்ஸ் பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ மல்டிமீடியா டேக்ஸ், வாட் இஸ் மல்டிமீடியா? ஸோ மல்டிமீடியாங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், எ கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வாட் ஆர் ஆல் தி கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன்? ஸோ எக்ஸாம்பிள் இமேஜாக இருக்கட்டும், இல்லை ஒரு கிராஃபிக்கலான ஒரு ஜிப் ஃபைலாக இருக்கட்டும், தென் ஆடியோ, வீடியோ, இது எல்லாமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மல்டிமீடியா டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மல்டிமீடியா டேக்ஸ் வந்து HTML5 லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் HTML4 பார்த்தீங்க அப்படின்னா மல்டிமீடியா டேக் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே கிடையாது. ஸோ இம்பார்ட்டண்ட்டான மல்டிமீடியா டேக் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆடியோ, தென் வீடியோ. உங்களுக்கே தெரியும், ஆடியோ அப்படிங்கிறது MP3 ஃபைலை வந்து நீங்கள் இன்க்ளூட் பண்ணலாம். தென் வீடியோங்கிறது ஒரு ரன்னிங் வீடியோஸை வந்து MP4 ஃபைலில் வந்து நீங்கள் HTML வெப்சைட் மூலமா எப்படி வியூ பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் கைஸ். ஸோ இன்றைக்கி ஆடியோ, வீடியோ மல்டிமீடியா ஃபைல்ஸ் எப்படி ரன் பண்ணி பார்க்குறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் டுகெதர். ஸோ I have a header called Sublime. ஸோ சப்ளைமில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி என்கிட்ட SS.html அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்குது. நான் இதிலேயே ஒர்க் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு அதோட மொத்த கண்டென்ட்டையும் டெலிட் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக கண்டென்ட் அப்லோட் பண்ணுறேன். தென் பாடி டேக்குள்ளே நான் ஃபஸ்ட்டு ஆடியோ இது பண்ணுறேன். ஸோ ஆடியோ அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், MP3 ஃபைல் ஃபார்மேட் நம்ம என்ன சொல்லுவோம், ஆடியோ ஃபைல்ஸ்னு சொல்லுவோம். ஒரு ஆடியோ ஃபைலை எப்படி HTML ஒரு வெப்சைட்குள்ளே இன்க்ளூட் பண்ணுறது அப்படிங்கிறது அதுக்காக யூஸ் பண்ணுற டேக் தான் ஆடியோ அப்படிங்கிற டேக். ஸோ ஆடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஆடியோ, வீடியோ ரெண்டு டேக்லேயுமே சோர்ஸ் அப்படின்னு ஒரு டேக்ஸ் இருக்குது. அது என்ன மென்ஷன் பண்ணும் அப்படின்னா லொக்கேஷன் ஆஃப் யுவர் MP3 ஃபைல், உங்களோட MP3 ஃபைல் எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல நீங்கள் மென்ஷன் பண்ண போகிறீங்க. ஸோ என்னோடய லொக்கேஷன் ஃபைல் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டவுன்லோட்ஸில் இருக்குது. ஸோ ஐம் கோயிங் டு டவுன்லோட்ஸ். ஸோ AUD அப்படின்னு ஒரு MP3 ஃபைல் இருக்கா. ஸோ இந்த லொக்கேஷன்லேருந்து நான் என்னோடய ஃபைலை நான் வந்து இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ், ஸோ என்னோடய லொக்கேஷன் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். என்னோடய ஃபைல் நேம் AUD.mp3. ஸோ நான் அந்த சோர்ஸுங்கிற டேக்கில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்னோடய லொக்கேஷன், தென் ஆஸ் வெல் அஸ் என்னோட ஃபைல் நேம் வித் அதோட எக்ஸ்டென்ஷன் MP3. ஸோ டைப் இது என்ன மாதிரி டைப், MP3 டைப். ஸோ MP3. ஸோ ஆடியோ டேக் யூஸ் பண்ணும்போது எப்போவுமே ஆட்டோ ப்ளே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணோம். ஸோ எதுக்காக அப்படிங்கிறத நம்ம ரன் பண்ணும்போது நான் சொல்கிறேன். ஸோ ஐ எம் கம்ப்ளீட் இப்போ ஒரு ஆடியோ ஃபைல் நான் என்னோட HTML ஃபைலை இன்க்ளூட் பண்ணிட்டேன். தென் ஐ எம் சேவ் இட். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபைலை நான் ரன் பண்ணுறேன். ஓப்பன் இன் ப்ரௌசர். ஸோ கண்டினியூ. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒர்க் ஆகலை. ஏன் ஒர்க் ஆகலை அப்படின்னா நான் ஆடியோவில் ஆட்டோ ப்ளே கொடுத்துருக்கேன். ஸோ ஆட்டோ ப்ளே வந்து என்ன ஃபங்க்ஷன், எனக்கு அந்த MP3ங்கிறது ஆட்டோவாக ப்ளே ஆகணும் அப்படிங்கிறது அந்த ஆட்டோ ப்ளே ஃபங்க்ஷன். ஸோ அது என்ன பண்ணுது, ஒரு ஆடியோவோட ஒரு ப்ராப்பர்ட்டியை கண்ட்ரோல் பண்ணுதில்ல. ஸோ கண்ட்ரோல்ஸ் ஆட்டோ ப்ளே அப்படின்னு நம்ம கொடுக்கணும். இப்போ நம்ம ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஸோ we can see a output of our MP3 file.
So that's how we include our mp3 format into our website. ஸோ இப்படி தான் நம்ம ஒரு mp3 ஃபைலை வந்து நம்ம HTML வெப்சைட்குள்ளே நம்ம இன்க்ளூட் பண்ண முடியும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு வீடியோ ஃபைலை இன்க்ளூட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ அதுக்கு வீடியோ அப்படின்னு ஒரு டேக் இருக்குது. ஸோ அதே மாதிரி சோர்ஸு, தென் அதோட லொக்கேஷன், ஸோ சோர்ஸ் அப்படிங்கிற டைரக்டரி என்ன சொல்லுவாங்க, அந்த டேக் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டெஸ்டினேஷன் டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னோடய சோர்ஸ் ஃபைல், என்னோடய வீடியோ ஃபைலோ இல்லை ஆடியோ ஃபைலோ எங்கே இருக்குது, என்னோடய சோர்ஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறது தான் இந்த சோர்ஸ் அப்படிங்கிற டேக். ஸோ வீடியோ ஃபைலோட நேம் vid.mp4. ஸோ எப்படி நம்ம ஆடியோவுக்கு வந்து கண்ட்ரோல் ஆட்டோ பிளேன் கொடுத்தோமோ அதே மாதிரி வீடியோவுக்கு பொறுத்த வரைக்கும் கண்ட்ரோல்ஸ் ப்ரீலோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நம்ம அதுதான் யூஸ் பண்ணணும் இங்கே. ஸோ ஐ கேன் சேவ் அ ஃபைல். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ என்னோடய வீடியோ ஃபைல் இங்கே எனக்கு டிஸ்பிளே ஆகுதா. ஸோ நான் ப்ளே பண்ணேன் அப்படின்னா என்னோடய வீடியோ ஃபைல் இங்கே எனக்கு ப்ளே ஆகும். ஸோ திஸ் ஹவ் we include audio or video file into the website by using HTML5. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம், மல்டிமீடியா டேக் அப்படிங்கிறத என்ன பார்த்தோம். தென் மல்டிமீடியா டேக்கில் ஆடியோ தென் வீடியோ ஃபைல் எப்படி இன்க்ளூட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். தென் இம்பார்ட்டன்ட் நம்ம இது வரைக்கும் நம்ம என்ன பார்க்கல அப்படின்னா ஒரு இமேஜை எப்படி HTML வியூ பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் இது வரைக்கும் நம்ம பார்க்கல. ஸோ அதுக்கு என்ன டேக் இருக்குது அப்படின்னா இமேஜ் SRC அப்படின்னு டேக் இருக்குது. இமேஜ் டேக் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இட்ஸ் அண்ட் ஜீரோ டேக் ஆர் வாய்ட் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் டசன்ட் ஹேவ் அ க்ளோசிங் டேக். அதுதான் நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருக்கோம் ஜீரோ டேக்ஸ் வாய்ட் டேக்ஸ் அப்படின்னா என்னென்னு. ஸோ இமேஜ் இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னா இமேஜ் SRC அப்படின்னு ஒரு டேக் இருக்குது. ஸோ இமேஜ் SRCக்குள்ளே எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா FC அப்படின்னு ஒரு ஃபைல் டெஸ்க்டாப்பில் இருக்குது. ஸோ நான் ப்ராப்பர்ட்டிஸில் என்னோடய லொக்கேஷன் காப்பி பண்ணிக்கிறேன். சாரி. ஸோ இமேஜ் SRCக்குள்ளே என்னோடய சோர்ஸ் லொக்கேஷன் காப்பி பண்ணிவிட்டு தென் fc.png அப்படின்னு எக்ஸ்டென்ஷனோட என்னோடய ஃபைலையும் நான் இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் சேவ் பண்ணிட்டு இதை நான் ரன் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ என்னோடய இமேஜும் என்னோடய வெப்சைட்டில் டிஸ்பிளே ஆகும். ஸோ இமேஜ் இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா IMG அப்படிங்கிற ஒரு டேக்ங்கிறத யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இமேஜ் டேக் அப்படிங்கிறது ஜீரோ டேக்ஸ் ஆர் வாய்ட் டேக்ஸ் சொல்லலாம். ஸோ HTML நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். HTMLன்றதே என்ன அப்படின்னா எவ்ரி டேக்ஸ் ஹேவ்ஸ் ஹேஸ் எண்டட் வித்தின் க்ளோசிங் டேக் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ ஹெட்டிங் கட். ஸோ HTMLக்கு ஒரு ரூல் இருக்குது. எந்த ஒரு டேக் ஓப்பன் பண்ணாலும் அதுக்குன்னு ஒரு க்ளோசிங் டேக் இருக்கணும் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது. பட் இங்கே இமேஜ் டேக் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அப்படி ஒரு க்ளோஸ் டேக் போடணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஆல்ரெடி வாய்ட் டேக் ஜீரோ டேக்ஸ்லேயே படிச்சிருப்போம். BR டேக்காக இருக்கட்டும், தென் ஆம்பர்சன் NBSP அப்படிங்கிற டேக்காக இருக்கட்டும், தென் இது எல்லாமே வந்து வாய்ட் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வாய்ட் டேக்ஸ் வந்து க்ளோசிங் டேக் இல்லாத டேக் எல்லாமே வாய்ட் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஓகே, தேங்க்யூ கைஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்த்துருக்கோம், ஆடியோ எப்படி இன்க்ளூட் பண்ணுறது, வீடியோ எப்படி இன்க்ளூட் பண்ணுறது, தென் எப்படி ஒரு இமேஜ் வந்து வெப்சைட் மூலமா இன்க்ளூட் பண்ணி வியூ பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தட்ஸ் இட் கைஸ். நம்ம இந்த வீடியோவில் மல்டிமீடியா டேக்ஸ் பற்றி பார்த்துருக்கோம். இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்பிக்கிறேன். ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ ஸோ மச்.